Dear students, welcome to biology class. Now we discuss about kidneys. See this diagram. Kidneys are bean-shaped organ. Kidneys are bean-shaped organ. Red is brown in color. என்ன கலரில் இருக்குன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். இந்த கலர் பார்த்தா தெரியும். ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் present in the kidney. The kidneys lie on either side of the vertebral column in the abdominal cavity attached to the dorsal body wall. இது எங்கே இருக்கும் அப்படின்னா வெர்டபிரல் காலத்தில் அப்டாமினல் கேவிட்டியில் என்ன இருக்குன்னா டார்சல் பாடி வாலில் அட்டாச் ஆகிருக்கும். The right kidney is placed lower than the left kidney as the liver takes up much space on the right side. இந்த லெஃப்ட் கிட்னி வந்து எப்படி இருக்குன்னா மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. பிகாஸ் ஹியர் ப்ரெசன்ட் இன் இங்கே எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா லிவர் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் ஈச் கிட்னி இஸ் அபவுட் 11 சென்டிமீட்டர் லாங். எவ்வளோ சென்டிமீட்டர் லாங்கில் இருக்குன்னா ஒவ்வொரு கிட்னியும் இதனோட லென்த்து 11 சென்டிமீட்டர். அண்ட் தென் பிரெத்து 5 centimeter, wide 5 centimeter, thickness 3 centimeter, thickness 3 centimeter. Okay va. Next, the kidney is covered by a layer of fibrous connective tissue. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே ஒரு லேயர், இந்த மாதிரி லேயர் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அண்ட் தென் ரீனல் கேப்சூல்ஸ், அடிப்போஸ் கேப்சூல்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் மெம்பரைன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயும் இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் இந்த கிட்னிஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்டர்னலி த கிட்னிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அன் அவுட்டர் டார்க் ரீஜியன். அவுட்டர் டார்க் ரீஜியன், அவுட்டராக மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் அவுட்டர் டார்க் ரீஜியன். ஓகேவா. அவுட்டர் டார்க் ரீஜியன், திஸ் இஸ் கால்டு கார்டெக்ஸ். அண்ட் தென் அண்ட் அன் இன்னர் லைட்டர் ரீஜியன் தட் இஸ் கால்டு மெடுலா. இங்கே உள்ள இருக்கு இல்லையா, இந்த ரீஜியன் வந்து என்னதுன்னா மெடுலா. திஸ் இஸ் medulla. Okay, both of this region contain uriniferous tubules or nephrons. இங்கே கார்டெக்ஸ்லேயும் சரி மெடுலியா சரி என்ன இருக்கும் அப்படின்னா யூரினிஃபெரஸ் டியூப்லஸ் ஆர் நெப்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா. The medulla consists of multi-tubular conical masses called the medullary pyramids. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா பிரமிட் மெடுலா உள்ள இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ரீஜியனா, இது கார்டெக்ஸு, உள்ளே இருக்கிறது மெடுலா. இந்த மெடுலாவில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பிரமிடுங்க, பிரமிட் ஷேப்பில் ரீனல் பிரமிட் இருக்கும். பிரமிட் ஷேப்பில் நிறைய இது இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெடுலரி பிரமிட்ஸ், மெடுலரி பிரமிட்ஸ். அண்ட் தென் ஹூஸ் பேசஸ் ஆர் அட்ஜசன்ட் இன் டு கார்டெக்ஸ். இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ், இதனோட பேஸ் எங்கே இருக்குன்னா கார்டெக்ஸில் நோக்கி தான் இருக்கும், உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வெளியில் பாருங்கள் அகலமாக இருக்கிறது இல்லையா, அதோட பேஸ் பக்கம் கார்டெக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், கார்டெக்ஸ் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். எ நாட்ச் கால்ட் அண்ட் தென் அந்த இன்னர் கான்கேவ் சைட் ஆஃப் ஈச் கிட்னி. இந்த உள்ள கிட்னி இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இதுக்குள்ள என்னன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்னா எ நாட்ச் கால்டு ஹைலம். இங்கே இருக்கிறது தான் ஒரு பேத் இங்கே இருக்கும், இதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஹைலம். ஹைலம். ஓகேவா. இங்கே இருக்கும் ஹைலம். ஹைலம் இஸ் present through which blood vessels and nerves enter in and the urine leaves out. இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற யூரினை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைலம் வழியாக தான் எங்கே போகும் அப்படின்னா இங்கே யூரினரி டியூப்க்கு போகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு யூரேட்டஸ். யூரேட்டஸ் ஆர் தின் மஸ்குலர் டியூப்ஸ் எமர்ஜிங் அவுட் ஃப்ரம் த ஹைலம். இங்கே ஹைலத்திலிருந்து என்ன பண்ணுன்னா யூரேட்டஸ், அந்த இங்கே இருக்கிற ஹைலத்திலேருந்து என்ன பண்ணுன்னா யூரினரி டியூப்லஸ் இங்கே இப்படி வரும். ஓகேவா. இங்கே இப்படி வரும், ஜாயிண்ட் ஆகிட்டு வரும். எது யூரேட்டர்னு பேர், ஹைலத்திலேருந்து வரும். யூரின் என்டர்ஸ் த யூரேட்டர் ஃப்ரம் த ரீனியல் பெல்விஸ் அண்ட் இஸ் கண்டக்டட் அலாங் த யூரேட்டர் பை பெரிஸ்டாலிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் வால்ஸ். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீனல் பெல்விஸ் வழியாக என்ன பண்ணணும்னா யூரின் வந்து என்ன பண்ண, இங்கே ரீனல் பெல்விஸ் இருக்கு இல்லையா, இங்கே ரீனல் பெல்விஸ் இருக்கு இல்லையா, இதன் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா யூரேட்டருக்கு அப்படியே ஹைலத்திலேருந்து யூரேட்டருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வழியாக என்ன பண்ணணும்னா போகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு
எந்த மூமெண்ட்னா பெரிஸ்டாலிக் மூமெண்ட்ஸ். இந்த யூரேட்டர்ஸ் கேரி யூரின் ஃப்ரம் கிட்னி டு யூரினரி பிளேடர். இந்த இங்கேருந்து வர்றது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா அந்த யூரினரி எங்கே போய் போகுது அப்படின்னா யூரினரி பிளேடரில் கொண்டு போயிட்டு யூரினை கொண்டு போய் கொட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூரினரி பிளேடர். யூரினரி பிளேடர் இஸ் எ சாக் லைக் ஸ்ட்ரக்சர் which lies in the pelvic cavity of the abdomen. எங்கே இருக்கும் அப்படின்னா pelvic cavityல abdomenல இருக்கும். It stores urine temporarily. இது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா யூரினை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு urethra. Urethra is a membranous tube which conducts urine to the exterior. urethra தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், மெம்பரேனஸ் டியூப். இது என்ன பண்ணும் அப்படின்னா யூரினை பாஸ் பண்ணும், வெளியில் பாஸ் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. த யூரேத்ரல் ஸ்பின்ச்சர்ஸ் கீப் த யூரேத்ரா க்ளோஸ் அண்ட் ஓப்பன்ஸ் ஒன்லி அட் த டைம் ஆஃப் மெக்சுரேஷன், அதாவது யூரினேஷன். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூரேத்ரலில் ஸ்பின்ச்சர்ஸ் இருக்கும், சுருள் லைக் ஸ்ட்ரக்சர், அதோட சுழல் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணால் அது யூரேத்ரா க்ளோஸ் அண்டு ஓப்பன் அந்த டைமில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா யூரினேஷன் நடக்கும். ஓகேவா? see the picture. this is kidney, two kidney, left and right kidney, no, and then இங்கே ஹைலம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த ஹைலம் என்ன பண்ணணும், ரீனல் பெல்வின்ஸ் வழி எங்கே ரீனல் பெல்வின்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். என்ன பண்ணணும்னா இந்த வழியாக என்ன பண்ணால் யூரின் வந்து கலெக்ட் இங்கே இதில் கலெக்ட் ஆனது கிட்னியில் கலெக்ட் ஆன யூரின் எங்கே போகும் அப்படின்னா யூரேட்டர் வழியாக எங்கே போகும்னா இங்கே வருது. அது டெம்பரரியாக எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா யூரினரி பிளேடரில் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும். இந்த டெம்பரரியாக ஸ்டோர் ஆன யூரினரி பிளட் என்ன பண்ணுன்னா யூரேத்ரா வழியாக பாஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னிஸ். மெயின்டைன் த ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் இன் ஆர் பாடி. நம்மளோட பாடியில் என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரையும் எலக்ட்ரோலைட்ஸ், இப்போ அதாவது மின்பகு பொருள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ உள்ளே இருக்கிற சால்ட்டு மற்ற மினரல்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுறது என்னோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ரெகுலேட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் த பிளட். பிளட்டில் ஆசிட் லெவலோ இல்லை பேஸ் லெவலோ நமக்கு பிஹெச் லெவல் இருக்கும் பிளட்டுக்கு, அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணும். இப்போ அந்த ஆசிட் பேஸ் வந்து அதிகமாகாமல் என்ன பண்ணணும் ரெகுலேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெயின்டைன் த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இன் த பிளட் அண்டு டிஷ்யூஸ். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுல்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் மாலிகுலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எனர்ஜியோ இல்லை வந்து சால்ட்டோ இன்னும் என்ன பண்ணணும்னா போகும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு. பாடியை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பிளட்டில் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். அண்ட் தென் டிஷ்யூலையும் சரி. நெக்ஸ்ட்டு ஹெல்ப் டு ரீட்டைன் த இம்பார்ட்டன்ட் பிளாஸ்மா கான்ஸ்டியூஷன்ஸ் லைக் குளுக்கோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். நம்மளோட பாடியில் பிளாஸ்மாவில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மாவில் குளுக்கோஸும் அமினோ ஆசிட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுது அப்படியே ஸ்டோர் பண்ணி தக்க வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரான். ஈச் கிட்னிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தேன் 1 மில்லியன் நெப்ரான்ஸ். எவ்வளோ மில்லியன் நெப்ரான்ஸ் இருக்கும்? ஒவ்வொரு கிட்னிலையும் மில்லியன் கணக்கில் என்ன இருக்குன்னா நெப்ரான்ஸ் இருக்கும். நெப்ரான்ஸ் ஆர் யூரினிஃபெரஸ் டியூபிள்ஸ். நெப்ரான்ஸ் கூட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா யூரினிஃபெரஸ் டியூபிள். This is a structural and functional unit of the kidneys. Nephron is the structural and functional unit of the kidneys. Kidney-ஓட structural function unit எது அப்படின்னா nephrons or uriniferous tubules. And then each nephrons consists of renal capsules or Malpighian capsules and renal tubule. ஒவ்வொரு நெப்ரானும் என்ன பண்ணும் அப்படின்னா ரீனல் காப்சூல்ஸ் இருக்கும், அதோடு என்ன இருக்கும் அப்படின்னா மால்பிஜியன். இந்த ரீனல் காப்சூல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மால்பிஜியன் காப்சூல்ஸ் இல்லையா. அதோடு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரீனல் டியூபிள்ஸ் இருக்கும், அதாவது சிறுநீரக நுண்குழல்கள்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ரீனல் காப்சூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கால் பௌமான்ஸ் கேப்சூல். இந்த ரீனல் கேப்சூல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே ரீனல் கேப்சூல்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அந்த ரீனல் கேப்சூல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா பௌமானியன் கேப்சூல்ஸ், அதாவது ரீனல் கேப்சூல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த ரீனல் கேப்சூல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பௌமானியன் கேப்சூல்ஸ் சொல்லுவாங்க. கேப்சூல்ஸ் கண்டெயின் த பவுட்ஸ் ஆஃப்
bunch of capillaries or glomerulus. இந்த பௌமானிக் கேப்சூல்குள்ள இருக்கிறதா என்ன அப்படின்னா bunch of glomerulus இருக்கும். bunch of glomerulus இதில் இருக்கும். அதாவது ரீனல் கேப்சூல் இருக்கிறது அந்த கப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன பேருன்னா பௌமான்ஸ் கேப்சூல். இந்த பௌமான் கேப்சூல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா bunch of capillaries. கேப்லரிஸ்னா ரத்த தந்துகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா glomerulus. ஓகேவா? இந்த blood என்ன பண்ணுன்னா blood enters the glomerular capillaries through the afferent arterioles and leaves out through the efferent arterioles. blood எப்படி என்ட்ரு ஆகும் அப்படின்னா afferent arterioles வழியா, அதாவது உட்செல் நுண்தமனின்னு சொல்லுவாங்க. afferentனா உள்ள செல்ற நுண்தமனி வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே போகும் பிளட்டு. மறுபடியும் அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு எஃபரண்ட் ஆட்ரியோல்ஸ் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் வரும். எங்கே போகுது? குளோமருலஸ் கேப்சுலருக்கு உள்ள போகும். பிளட் என்டர்ஸ் குளோமருலஸ் கேப்சுலரிஸ் த்ரூ த இந்த குளோமருலஸ் கேப்சுலரிஸ்க்கு எப்படி போகும் அப்படின்னா எஃபரண்ட் ஆட்ரியோல்ஸ் வழியாக உள்ளே போகும். அண்ட் தென் அஃபரண்ட் வழியாக உள்ளே போனால் எஃபரண்ட் வழியாக வெளியில் வரும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு the Bowman's capsule continues as the renal tubule. இந்த renal tubule இருக்கு இல்லையா, renal tubule என்ன பண்ணும் அப்படின்னா இந்த renal tubule 3 ரீஜியனாக வந்து டிவைட் ஆகிருக்கும். which consists of 3 region. proximal convoluted tubules, ஒன்று proximal convoluted tubules and U-shaped hairpin loop, that is the loop of Henle. என்ன பண்ணால் loop of Henle region ஒரு region. and then distal convoluted tubules. அதாவது இந்த renal tubule என்ன பண்ணும் அப்படின்னா பௌமானி கேப்சூல் கீழே இருக்கிற அது கண்டினியூவாக இருக்கிற renal tubule என்ன ஆகும் அப்படின்னா 3 ரீஜியனாக இருக்கும். ஒன்று proximal convoluted tubules, இன்னொன்று வந்து the loop of Henle, and the distal another one distal convoluted tubules. 3 ரீஜியனாக ஃபார்ம் ஆகிருக்கும். The distal convoluted tubule which open into the collecting tubule. இது என்ன பண்ணுன்னா இந்த distal convoluted tubule இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா கலெக்டிங் டியூபிளில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் the nitrogenous waste are drained in the renal pelvis. என்ன பண்ணுன்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டு ரீனல் பெல்விஸ் வழியா இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே ட்ரைன் மாதிரி போய் ஸ்டோர் ஆகும். விச் லீட்ஸ் டு யூரேட்டர். அதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா யூரேட்டருக்கு ரீனல் பெல்விஸ்லேருந்து யூரேட்டருக்கு போகும். அண்ட் ஸ்டோர் இன் த யூரினரி பிளேடரில் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ த யுரேத்ரா. ஓகேவா? இங்கே கலெக்டிங் டியூபில் இருக்கிற யூரின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேருந்து வரும்? ட்ரைன் மாதிரி ரீனல் பெல்விஸ்லேருந்து வரும். அந்த ரீனல் பெல்விஸ் எங்கே போகும் அப்படின்னு ரீனல் பெல்விஸ்லேருந்து யூரேட்டருக்கு போகும். அந்த யூரேட்டர் எங்கே போய் யூரேட்டில் இருக்கிற யூரின் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா யூரினரி பிளேடரில் ஸ்டோர் ஆகும். இந்த யூரினரி பிளேடரில் இருக்கிற யூரின் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பெல் இன் த யுரேத்ரா. ஓகேவா? see the structure, the cup-like structure that is called Bowman's capsule. cup-like structureக்கு பேர் என்னதுன்னா பௌமான் கேப்சூல். இந்த பௌமான் கேப்சூலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா bunch of capillaries called. இங்கே bunch of capillaries இருக்கும். இங்கே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா glomerulus. and then இந்த இங்கே என்ன இருக்கணும்னா இந்த glomerulus capillaries என்ன பண்ணும் அப்படின்னா afferent arterioles வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா blood வந்து உள்ளே வரும். இது afferent arteriole அது வழியாக blood உள்ளே வந்துச்சுன்னா இந்த எஃபரண்ட் ஆட்ரியோல் இருக்கு இல்லையா, இது வழியாக என்ன பண்ணோன்னா யூரின் வந்து வெளியில் வரும். ஓகேவா? அது இதுலேருந்து வெளியில் யூரினும் பிளட்டும் வந்து வெளியில் வரும். ஓகேவா? அண்ட் தென் the Bowman's capsule continues as the renal tubule. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா பௌமான் கேப்சூல் வந்து ரீனல் டியூபிள் கண்டினியூ ஆகிருக்கா, இங்கே இந்த எல்லோ கலரில் இருக்கா, ரீனல் டியூபிள் கண்டினியூ ஆகிருக்கா. இது வந்து 3 ரீஜியனாக ஃபார்ம் ஆகிருக்கும். என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள் இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது இந்த வளைஞ்சிருக்கு இல்லையா, இது ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள். அண்ட் தென் அது அடுத்தது என்ன பண்ணுன்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லே இங்கே இருக்குது, யூ ஷேப்பில் இருக்கு இல்லையா, லூப் ஆஃப் ஹென்லே செகண்ட் ரீஜியன்.
நெக்ஸ்ட்டு டிஸ்டல் கான்வலேட்டட் டியூபிள். இங்கே இருக்கிற யூரின் வந்து எங்கே போகும் அப்படின்னா இப்படி வந்துட்டு இப்படியே வந்து இது வழியாக போகுது இல்லையா, டிஸ்டல் கான்வலேட்டட் டியூப். இது எங்கே போயிட்டு இந்த யூரின் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கலெக்ட் பண்ணும் அப்படின்னா கலெக்டிங் டியூபிளில் இங்கே கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கலெக்டிங் டியூபிளுக்கு போன யூரின் வந்து என்ன பண்ணுன்னா இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்ன பண்ணுன்னா ட்ரைன் இன்டு த ரீனல் பெல்விஸ். இந்த ரீனல் பெல்வின்ஸில் வந்து போயிட்டு இதாகும். அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா யுரேட்டரில் ஸ்டோர் ஆகிட்டு யூரினரி பிளேடரில் நம்ம யுரேட்டர் வழியாக போய் யூரினரி பிளேடரில் ஸ்டோர் ஆகும். யூரினரி பிளேடரில் ஸ்டோர் ஆன நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டு எக்ஸ்பெல்ட் இன் த யுரேத்ரா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு mechanism of urine formation. The process of urine formation includes the following 3 stages. எத்தனை ஸ்டேஜஸில் urine formation ஆகும்னா 3 stages. First, glomerular filtration. Second one, tubular reabsorption. And third one, tubular secretion. First, glomerular filtration. Second one, tubular reabsorption. And third one, tubular secretion. First, talk about glomerular filtration. Urine formation begin with the filtration of blood through the epithelial walls of the glomerulus and Bowman's capsule. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா யூரின் ஃபார்மேஷன் இங்கே என்ன பண்ணுன்னா இந்த glomerular Bowman capsule இருக்கு இல்லையா, அதில் epithelial walls அதனுடைய வால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வால்ஸ்லையும் உள்ளே இருக்கிற glomerular அதாவது கேப்லரிஸ் இதுலேயும் என்ன பண்ணும் அப்படின்னா கேப்சூல்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும். இந்த பிளட்டை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் த ஃபில்ட்ரேட் இஸ் கால்ட் அஸ் குளோமருலர் ஃபில்ட்ரேட். இங்கே ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா குளோமருலர் ஃபில்ட்ரேட். இந்த கேப்லரிஸ் மூலமாக ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கு பேர் என்னென்னா குளோமருலர் ஃபில்ட்ரேட். அண்ட் தென் போத் எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த பிளட் ஆர் ஃபில்ட்ரேட். இங்கே தான் என்ன பண்ணும் அப்படின்னா எசென்சியலாக இருக்கிறதும் எசென்சியல் இல்லாததும் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரேட்டு ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். The filtrate in the proximal tubule consists of essential substances such as glucose, amino acids, vitamins, sodium, potassium, bicarbonate and water that are reabsorbed in the blood by a process of selective reabsorption. என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரேட் ஆன பிளட் மறுபடியும் என்ன பண்ணுன்னா மறுபடியும் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும் திரும்பவும் நமக்கு பாடிக்கு தேவையான குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட், வாட்டர் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா அண்மைக்குள்ள ப்ராக்சிமல் டியூபிள்ஸ் அப்படின்னா அண்மை குழல்னு சொல்லுவாங்க, இந்த அண்மை சுரல்னு சொல்லுவாங்க. அண்மை சுரல் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் செலக்டிவாக ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். இதுக்கு பேர் என்ன பேருனா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். இதுக்கு பேர் என்னதுன்னா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு ரீஜியனில் ப்ராக்சிமல் டியூபிளில் நடக்கிற அப்சார்ப்ஷன் பேர் என்ன பேர் அப்படின்னா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் சச்சஸ் H+ and K+ அயன்ஸ், அதாவது ஹைட்ரஜன் அண்டு பொட்டாசியம் அயன்ஸ் ஆர் செக்ரேட்டட் இன் த டியூபிள்ஸ். மறுபடியும் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன், பொட்டாசியம் போன்ற அயன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டியூபிள்ஸ் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் செக்ரேட் ஆகும். Certain substances like potassium, large number of drugs like penicillin and aspirin are passed into filtrate the distal convoluted tubules. என்ன பண்ணும் அப்படின்னா distal convoluted tubule இருக்கு இல்லையா, இங்கே வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஆஸ்பிரின், பென்சிலின் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரேட் லிக்விடாக இங்கே என்ன பண்ணுன்னா செக்ரேட் ஆகும். இங்கே தான் என்னதுன்னா இந்த கன்வலேட்டட் டியூபிளில் பென்சிலின், ஆஸ்பிரின் அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து என்ன பண்ணணும்னா வடிதிரவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபில்ட்ரேட் பண்ணுற வடிதிரவம் வந்து இந்த கன்வலேட்டட் டியூபிளில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் திஸ் டியூப்லர் ஃபில்ட்ரேட் த ஃபைனலி நோன் அஸ் யூரின். இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா கடைசி இங்கே ஃபில்ட்ரேட் ஆகுது தான் என்னதுன்னா ஃபைனலாக யூரின் சொல்லுவாங்க. விச் இஸ் ஹைப்பர்டானிக் இன் மேன். அதாவது ஹைப்பர்டானிக்னா லாட் ஆஃப் சால்ட் இருக்குல்ல, அந்த யூரினில் நிறைய உப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் இது ஹைப்பர்டானிக். Finally, the urine passes into collecting ducts to the pelvis. கலெக்டிங் டக்ட்ஸ் என்னது அது ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா பெல்விஸை, அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூரின் பெல்விஸில் கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகிட்டு த்ரோ த யுரேட்டர்
யுரேட்டர் வழியாக எங்கே பண்ணும் அப்படின்னா யூரினரி பிளேடருக்கு போயும் பை யுரேட்ரல் பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட்ஸ். பெரிஸ்டாலிஸ் மீன்ஸ் வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இன் த யுரேட்டர்ஸ். பெரிஸ்டாலிஸ்னால் இந்த கான்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு பேர் என்னதுன்னா பெரிஸ்டாலிஸ் மூமெண்ட் சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா என்ன யுரேட்ரலுக்கு பாஸ் ஆகும். The relaxation of Spencer's muscles located at the opening of the urinary bladder into the urethra. இந்த ஸ்பென்சர்ஸ் மசில் அந்த சுருளைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது பேர் ஸ்பென்சர்ஸ் சொல்லுவாங்க. அது லொக்கேட்டட் ஆகிருக்கும் எங்கன்னா யூரினரி பிளேடரில் லொக்கேட்டட் ஆகிருக்கும். அண்ட் தென் யுரேத்ராவில் இன்ட்டு அப்போ யூரினரி பிளேடர்லேருந்து அந்த யுரேத்ராவை போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுது ரிலாக்ஸேஷன் கான்ட்ராக்ஷன் ஆகும். வந்து ஒரு யூரினரி பிளேடர் இஸ் ஃபுல்லான பின்னாடி என்ன பண்ணினா யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ த யுரேத்ரா. இந்த யூரின் என்ன பண்ணுன்னா எக்ஸ்பெல்ட் ஆகும். எக்ஸ்பெல்ட்னா வெளியில் போகும். ஓகேவா? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெக்சுரேஷன். இதுதான் என்னதுன்னா மெக்சுரேஷன் சொல்லுவாங்க. அதாவது சிறுநீர் வெளியேற்றம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் மெக்சுரேஷன். A healthy person என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ரேட் 1 to 2 liters ஆஃப் யூரின் பர் டே. ஹெல்த்தி பர்சன் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. 1 or 2 liters 2 liters 1லேருந்து 2 liters வரைக்கும் என்ன பண்ணால் யூரினை 1 டேக்கு பாஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு how to eliminate the urine. route of elimination of urine. see glomerular filtration இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் என்ன பேருன்னா filtration. and then இந்த glomerular filtrationலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா பௌமான் கேப்சூலுக்கு என்ன பண்ணுன்னா இந்த உள்ள glomerulusலேருந்து என்ன பண்ணுன்னா பௌமானிக் கேப்சூல் இருக்கு இல்லையா? இங்கே என்ன பண்ணுன்னா ரிசீவ்ஸ் த glomerular filtrate. glomerular filtrate எப்திலியல் டிஷ்யூலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதன் மூலியம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த glomerular filtrateல glomerular படிதிரவம் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள்ஸில் போகும். இந்த அண்மைக்குழல் அண்மை சுருள் சொல்கிறாங்க இல்லையா? பௌமானிக் கேப்சூல்லேருந்து ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிளுக்கு போகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரீஅப்சார்ப் த மோஸ்ட் வாட்டர் அண்ட் மச் ஆஃப் குளுக்கோஸ் சோடியம் அண்டு குளோரைட் அயன் என்ன பண்ணணும்னா ரீஅப்சார்ப் பண்ணும். அதாவது பாடிக்கு தேவையானது வந்து ரீஅப்சார்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மீதி வந்துன்னா டிசெண்டிங் அண்டு அசெண்டிங் லிம்ப். இங்கே என்னென்னா லூப் ஆஃப் கென்லே இருக்கும் இல்லையா? அது என்ன பண்ணாங்க ஒரு லூப் ஆஃப் கென்லே இருக்கும், மேலே ஏற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெப்ரானில். சம் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு சோடியம் அயன்ஸ். சோடியம் அயன்ஸும் வாட்டரும் இங்கே என்ன பண்ணணும்னா அப்சார்ப் பண்ணிக்கும். அடுத்தது அங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபுக்கு போகும். இங்கே என்ன பண்ணணும்னா ரீஅப்சார்ப்ஸ் ரிமைனிங் குளோரைட்ஸ் அண்டு சம் வாட்டர். இங்கே ரீஅப்சார்ப் பண்ணும், குளோரைடும் சம் வாட்டரையும் ரீஅப்சார்ப் பண்ணும். அண்ட் தென் வால்ஸ் செக்ரேட் பொட்டாசியம் அண்டு ஃபாரின் கெமிக்கல் சச்சஸ் பென்சிலின். அந்த வால்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பொட்டாசியமும் பென்சிலின் அப்புறம் ஆஸ்பிரின் இது மாதிரி இருக்கிறத வந்து என்ன பண்ணால் செக்ரேட் பண்ணும். அந்த ட்ரக்ஸ் டு தி ஃபார்மிங் ஆஃப் யூரின். அந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தான் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா யூரினாக ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து டிஸ்டன்ட் கன்வலேட்டட் டியூப்லேருந்து என்ன பண்ணால் கலெக்டிங் டியூபுக்கு யூரின் போகும். அதுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட் வழியாங்கன்னா யூரின் ஆயிரும். அந்த யூரின் வந்து என்ன ஆகும்னா யுரேத்தருக்கு போகும். யுரேத்தரில் போயிட்டு என்ன டெம்பரரியாக யூரினரி பிளேடரில் ஸ்டோர் இன் டெம்பரரிலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்பின்சார்ஸ் இருக்கும் இல்லையா? இங்கே ஸ்பின்சார்ஸ் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா யுரேத்ராவுக்கு போயிட்டு யுரேத்ராலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பெல்ட் த யூரின். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.